தானியேலும் சிங்கக் குகையும். தானியேல் என்ற ஒரு மனிதன் பாபிலோன் நாட்டில் வாழ்ந்து வந்தான். அவன் தேவனைத் தினமும் 3 வேளை முழங்கால்படியிட்டு ஜெபம் செய்பவன். இவனைக் கண்ட மற்ற மந்திரிகள் பொறாமைப்பட்டார்கள். அவர்கள் அரசன் தாரியுவிடம் சென்று, அரசரைத் தவிர வேறு எந்தக் கடவுளையும் ஜெபிக்கக் கூடாது என்று ஒரு சட்டத்தை பிறப்பிக்கச் சொன்னார்கள். அந்த சட்டம் வந்த பிறகும் தானியேல் பயப்படவில்லை. அவன் தன் வீட்டு ஜன்னலை திறந்து வைத்து, முன்பு போல தேவனை நோக்கி துணிவுடன் ஜெபித்தான். இதை பார்த்த மந்திரிகள் அரசனிடம் புகார் செய்தனர். சட்டத்தின்படி தானியேலை சிங்கங்கள் இருந்த குகைக்குள் தூக்கிப் போட அரசன் உத்தரவிட்டான். தானியேலை குகைக்குள் போட்ட பிறகு அரசன் விடியற்காலையிலேயே ஓடிவந்து, தானியேலே, நீ வணங்கும் தேவன் உன்னை காப்பாற்றினாரா என்று கூவினான். அதற்கு தானியேல், அரசே, நான் குற்றமற்றவன் என்பதால் தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டிப்போட்டார். அதனால் எனக்கு ஒரு ஆபத்தும் வரவில்லை என்று பதிலளித்தான். தானியேலின் தேவபக்தியைக் கண்டு அரசன் மகிழ்ந்து அவனை வெளியே கொண்டுவரச் செய்தான். நீதி மாறல். நாம் எப்போதும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாயிருந்தால் ஆபத்து வரும்போது அவர் நம்மை காப்பாற்றுவார்.